இளந்தமிழ் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய அறிக்கையில் நான் ஒரு சில பாயிண்ட் மட்டும்தான் சுட்டி காட்டினேன். அவர்களுடைய அறிக்கை நீண்ட நெடிய மக்களுடைய பாதிப்புகள், இடையூறுகளை எல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை முறைப்படுத்துங்கள். என்ன நோக்கத்தில் அவர் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே இந்த விளம்பர திமுக நடத்தக்கூடிய இந்த அவல ஆட்சியில வயிற்றெரிச்சலோடு அவர்கள் நெஞ்சமெல்லாம் புண்ணாகி போயிருக்கிற இந்த வேளையில் அந்த ரணமான புண்ணில வேல் பாய்ச்சுகிறதை போல மேலும் 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 இந்த மக்களை போட்டு கசக்கி பிழிகின்ற நடவடிக்கையில அன்றாடம் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல திட்டங்களுக்கு நிதி நெருக்கடியை காரணம் சொல்லி இந்த விளம்பர திமுக அரசு அந்த திட்டங்களை எல்லாம் கிடப்புல போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு மிக மிக பணம் படைத்தவர்கள் மட்டுமே பார்க்க விரும்புகிற அல்லது பணம் படைத்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் சிலர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அந்த வசதி இருந்தா தான் அந்த மாதிரியான வாகனங்களில் அவங்க பயிற்சி எடுக்க முடியும். ஒரு வாகனத்தை வாங்குவதென்றால் சற்றேறக்குறைய ஒரு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுது அந்த வண்டி. அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த என்ஜின் என்பது யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு ஒரு வருஷத்திற்கு அதை லீஸுக்கு எடுத்தா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரியான ஒரு போட்டி, அவ்வளவு வசதி படைத்தவர்களா இந்த நாட்டுல பெருகி இருக்கிறார்கள். இன்றைக்கு பட்டம் சூட்ட காத்து கொண்டிருக்கக்கூடிய புறவாசலிலே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியில அமர்ந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய உதயநிதி கையில இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுத்துறையை வைத்து இப்படி பல 100 கோடி ரூபாயை திரட்டுகிற இந்த வேலையில இந்த கார் பந்தயத்தை முன்னிறுத்தி அவர்கள் செய்கின்ற அந்த அநியாயத்தை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் விலாவாரியாக தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டி திமுக இந்த தவறுகளை திருத்தி கொண்டு ஒழுங்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டப்பணிகளை செய்ய வேண்டும், இந்த கார் ரேஸை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பலவேறு அதிர்ச்சி தக்க செய்திகள் வருது. என்னன்னா, இருங்காட்டுக்கோட்டையில 1990 இருந்து செயல்பட்டு வரக்கூடிய சர்வதேச அந்த ரேஸ் டிராக், பன்னெடுங்காலமாக அந்த ரேஸ் டிராக் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ரேஸ் டிராக், கார் பந்தயம் நடத்தக்கூடிய அந்த மைதானம். அதுல இது ஃபார்முலா 4 என்பது அந்த பந்தய வரிசையிலே இருக்கக்கூடிய ஒரு 4வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பந்தயம் தான் அது. இதற்கே அந்த வண்டி ஒரு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வண்டி. அதை ஒருத்தர் இந்த ஃபார்முலா 4 ரேஸ்ல டிரைவரா மாறணும்னா எத்தனையோ கோடி ரூபாய் செலவு செய்துதான் அந்த ஓட்டுநர் தன்னை தயார் செய்து கொள்ள முடியும். அதுக்கு தேவையான அந்த சேஃப்டி கார்ட்ஸா இருக்கட்டும், உடல்ல அவங்க போடக்கூடிய அந்த வித்தியாசமான உடையில இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி, அந்த பயிற்சிக்கான கட்டணம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தயாராகுவதற்கு பல கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த ஃபார்முலா 4 என்ட்ரி லெவல்லையே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் அவங்க கட்டணம் போல அதுக்கு தயாராக இருந்தால்தான் இந்த ஃபார்முலா 4 வர முடியும். இதுல வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபாய் கட்டினா ஃபார்முலா 3 அந்த லெவலுக்கு போகலாங்கிற இது ஒரு பணக்காரர்களுக்கான பகட்டு பொழுதுபோக்கா இருக்குது. இது ஒரு நியாயமான பந்தயமாக பார்க்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த நிதி நெருக்கடியான நிலையில முக்கியமான சாலை அது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தினுடைய அதுக்கு செல்லக்கூடிய அந்த வார் மெமோரியல் பக்கத்துல இருந்துதான் அது புறப்படுது, தீவுத்திடலுக்குள்ள இருந்து. பக்கத்துல நீங்க உயர் நீதிமன்றம் செல்லக்கூடிய வழி. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த இராணுவத்தினுடைய தென் இந்தியாவுக்கான தலைமையகம் இருக்கக்கூடிய பகுதி. அதை தாண்டி வந்தீங்கன்னா ஓமந்தூரார் அந்த அரசு மருத்துவமனை வளாகம். அதுல இடது பக்கம் திரும்பி தொலைக்காட்சி நிலையம் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில போய் மீண்டும் அந்த கடற்கரை சாலையில போறாங்க. இந்த
மருத்துவமனை இருக்கக்கூடிய இடத்துல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 250 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு செல்லக்கூடிய அளவிற்கு வேகமான வாகனம், அதுல வந்து அந்த டெசிபல் என்று சொல்லக்கூடிய ஒலி அளவு 150 டெசிபலுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயம். இதென்ன சர்றன்னு அந்த வண்டி கடந்து போய்விட போகிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு ரேஸ் என்பது இந்த ரேஸ் டிராக், இந்த சாலையை புறப்பட்ட இடத்துல வந்து திரும்பி சேரணும்னு சொன்னா 3.7 கிலோமீட்டர், இருங்காட்டுக்கோட்டையிலேயும் 3.7 கிலோமீட்டர் தான் அந்த டிராக்னுடைய நீளம். எதற்கு இங்க நடத்துகிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்தது, இந்த ஒரு லேப் 3.7 கிலோமீட்டரை 25 நிமிடத்துல ஒரு ஒரு தடவை 3 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்கு அவங்களுக்கு 25 நிமிடம் எடுக்குது. இது போக பிளஸ் 1 லேப் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரேஸும் 1 மணி நேரம் நடக்க போகிறது. 1 மணி நேரம் தொடர்ந்து மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதியில இந்த இரைச்சல் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது என்பது முதன்மையான பிரச்சனை. அடுத்து, இந்த சாலையை மாலை நேரத்துல அடைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அந்த சாலை மட்டுமா அடைக்க போகிறார்கள்? அந்த சாலைக்கு வரக்கூடிய எல்லா பகுதி, இந்த பக்கம் பார்த்த சென்ட்ரல் நிலையம், அதை தாண்டி அந்த பக்கம் அண்ணா சாலைக்கு நீங்க அந்த கூவத்தை தாண்டி போனால் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடியது என்று மிக பிரதானமான இடத்துல இதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இப்படி பகட்டான பணக்காரர்களுக்கு நடத்தக்கூடிய இந்த 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 கார் ரேஸ் என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்பதை என்னுடைய முதல்கட்ட பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இளந்தமிழ், இந்த முதல்கட்ட கருத்தில் நீங்கள் சொன்னாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நாம் அடுத்தடுத்து பேச போகிறோம். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. இதனால் என்ன பிரயோசனம், அரசுக்கு வருமானம் என்ன, உண்மையிலே மக்கள் நலப்பணிகளுக்காக இது எந்த விதத்தில் பயனளிக்கும் என்ற கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. இல்லை, இப்போ நம்முடைய கல்வியாளர் பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை உங்கள்கிட்ட கேளுங்க. இவ்வளோ இடம் 22 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும்போது இங்கே நடத்துகிற நோக்கம் எதுவாக இருக்கும் இளந்தமிழ்? அதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுல பின்னணியை பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ் நடத்தக்கூடிய அந்த ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் ஹைதராபாத்தை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள்னு சொல்லி நிதி கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. அதுல திமுகவுக்கு அதிகமாக நிதி கொடுத்த ஒரு நிறுவனத்தினுடைய பின்புலம் இந்த நிறுவனத்துக்கு இருப்பதாக பொது வெளியில பேசப்படுது. கண்டிப்பா. இது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக இரவு நேரம் நடத்தக்கூடிய கார் பந்தயம்னு சொல்றாங்க. இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லையே. நீங்க சொன்னதை போலவே இருங்காட்டுக்கோட்டையில இந்த மின் விளக்குகளை போட்டு அங்க இரவு நடத்தலாம். இதுல இன்னொரு கொடுமை என்றால் என்னவென்றால், இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார தட்டுப்பாடு, அறிவிக்கப்படாத மின் தடை, பல இடங்கள்ல லோ வோல்டேஜ் சர்ஜ் இருக்கு. சில இடங்கள்ல ரொம்ப அதிகமாக மின்சாரம் வந்து ஃபியூஸ் போகிறதாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உபயோகப் பொருட்கள், மின்சாதன பொருட்கள் வீணா போறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது. இதை சரி பண்ணுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அருகதை இல்லை. ஆனால் இதுல பாத்தீங்கன்னா இந்த 3.7 கிலோமீட்டர் என்பது இந்த டிராக் மட்டும், தீபத்திடலுக்குள்ளேயும் ஏராளமான மின் விளக்குகள் அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு மின் கம்பத்துல 6000 வாட்ஸ் செலவு எடுக்கக்கூடிய பல்புகளை வைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 3.7 கிலோமீட்டர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மீட்டருக்கு அல்லது 2 மீட்டருக்கு ஒரு தடவை ஒரு கம்பம் வைத்து விளக்கு போட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான வாட்ஸ், எத்தனை மெகாவாட், உங்களுக்கு எத்தனை கிலோவாட் இதுக்கு மின்சாரம் தேவையில்லாமல் செலவழிக்கப்படுதுன்னு பாருங்க. இதனால என்ன பலன்? இந்த மின்சாரத்தை எப்படி நீங்க கொடுக்க போறீங்க? எங்கேயோ இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கும் வீடுகளுக்கும் வரக்கூடிய மின்சாரத்தை தான் நீங்க கை வைக்க போறீங்க. இந்த மாதிரியான கொடுமை இருக்கு. அப்ப இதை ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால், நாங்க வந்து முதலாக நடத்தணும் என்ற பெருமையை இந்த ரேஸ் ப்ரோமோட்டிங் பிரைவேட் லிமிடெடுக்கு தர வேண்டும் என்பதற்காக மக்கள் நலனை இந்த விளம்பர திமுக, குறிப்பாக உதயநிதியினுடைய அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய விளையாட்டுத்தனத்தால் மக்களுடைய நலன் காவு கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். பேசுவோம் இளந்தமிழ். நான் அதான் கேட்டேன், உங்களுக்கே புரியல ஏன் இங்க நடத்தணும், பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டரும் 25 கிலோமீட்டர்ல இருக்குதே அப்படின்னு கேட்டது யாருக்கும் புரியாத புதிராக இருக்கிற. நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க,
தேர்தல் அந்த பத்திரத்தில் மார்ட்டினுக்கு அடுத்த பணத்தை இவர்கள் தான் கொடுத்துருக்கார்கள். அது சம்மந்தமாக நம்மள்ட்ட சில பதிவுகள் இருக்கிறது. அதை நம்ம அடுத்த கட்டமாக பேசுவோம். இளந்தமிழ், இங்கே நமக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஹைதராபாத் பேஸாக கொண்டு இருக்கக்கூடிய பிபி ரெட்டி, இந்த பிபி ரெட்டி யார் என்றால் மார்ட்டினுக்கு அடுத்து இந்த தேர்தல் பங்கு பத்திரத்தில் ஒரு 88 கோடி என்னமோ கொடுத்ததாக ஒரு தகவல். மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிபி ரெட்டியினுடைய மருமகன் அகிலேஷ் ரெட்டி. மேகா என்பது அவருடைய 2 பொண்ணு நினைக்கிறேன். ரேஷன் ப்ரொமோஷன் லிமிடெட், ஹைதராபாத் ப்ரொமோஷன் பிரைவேட் லிமிடெட், சென்னை மையப்படுத்துதல், இந்த மாதிரி ஒரு முக்கூட்டணி அடிப்படையிலும் பிபி ரெட்டி வந்து இந்தியாவில் இந்த மாதிரியாக ஆரம்பிக்கவில்லை. தமிழ்நாட்டில் மையப்படுத்தி பின்பு இந்தியா முழுவதும் இதை கொண்டு போவதற்கு ஒரு நீண்டகால திட்டத்தில் தான் இதை கொண்டு வந்ததாக செய்தி ஊடகங்களிலே சில விஷயங்கள் பரப்புறது. இன்னும் சில விஷயங்கள் நாம் பேச முடியாது. நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? கடந்த 2022ஆம் ஆண்டு இதே நிறுவனம் ஹைதராபாத்ல இந்த போட்டியை நடத்த முயற்சி செய்த போது ஒரு 10 நிமிடத்திலேயே ஒரு அந்த பந்தய கார் வந்து ட்ராக்கை விட்டு எகிரி ஒரு விபத்து உண்டாகி, அதுல நல்ல வாய்ப்பாக அந்த ஓட்டுநர் வந்து அவருக்கு அந்த இந்த விமானத்திலேருந்து வெளியேற அந்த எஜெக்ட் பண்ற மாதிரியாக வெளியே வந்து அவர் வந்துட்டார், தப்பிட்டார். 10 நிமிடத்துல இதுல வந்து டெக்னிக்கல் ஸ்னாக் இருக்கு, நாங்க இந்த இதை மறுபரிசீலனை செய்யறோம், இதை நாங்க விசாரிப்போம், இது ஏன் தவறு நடந்தது என்பதை விசாரிப்போம் என்று அறிவித்து விட்டு அந்த போட்டியை அப்படியே நிறுத்திவிட்டு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணணும், ஹைதராபாத்ல இவங்க நடத்தவே இல்லை. நடத்தினதாக அறிவித்து விட்டு எங்கெங்கெல்லாம் வசூல் பண்ண வேண்டுமோ அவ்வளோத்தையும் வசூல் செய்து விட்டு அந்த போட்டியை சரிவர நடத்த விடாமல், பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர செய்யப்படாமல் அப்படியே அதை தூக்கி விட்டு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இதுல நாம் பார்க்க வேண்டியது, இவங்க கூடுதலான நிதியை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த பின்னணியில பார்க்கும் பொழுது இது சர்வதேச அளவுல இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக பணம் படைத்தவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அப்ப முதல் முறையாக இரவு நேரத்துல நாங்க நடத்தினோம் என்று சொல்லி காட்டுவதற்காக இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு விபரீத விளையாட்டுக்கு இந்த நிறுவனத்திற்கு திமுக அரசாங்கம் துணை போகிறது. மக்களுடைய பாதுகாப்பை பத்தியோ வேற எதை பத்தியோ கவலைப்படாம இவங்க செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம நிறைய விஷயத்த மனவேதனையோடு நம்முடைய தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். உங்களுடைய சுருக்கமான கருத்து? அதான், ஏற்கனவே மக்களுடைய இந்த அவலமும் அழுகுறலும் திமுக காதில் விழாத அளவிற்கு அவர்கள் செவித்திறன் இழந்திருக்கிறார்களோ என்று நம்ம பார்க்க நேரிடுது. இந்த மாதிரியான மோசமான ஒரு கார் பந்தயத்தை நகரத்துக்குள்ள நடத்துறதுனால மக்களுடைய செவித்திறன் பாதிப்படையும் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இது வீண் விரயம், இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக திமுக தலைமையிலான இந்த விளம்பர அரசு இந்த முயற்சியை உடனே கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலேயே நிலுவையில் இருக்கு. நாளைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுல நீதிமன்றம் அந்த செலவழித்த 40 கோடி ரூபாயை இந்த நிறுவனம் அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்த விளையாட்டு நிறுவனம் அதை உச்ச நீதிமன்றத்துல தடை வாங்கி வைத்திருக்கிறார்கள். நாளை அதனுடைய விஷயம் தெரியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸுக்கு தனியார் துறையில பணம் அவர்கள் பொதுமக்களிடம் வசூலித்து அதை நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகள் அனைத்துமே மீறப்பட்டுதான் இந்த போட்டி, இந்த விபரீத விளையாட்டு, இந்த விளையாட்டு துறையில விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய உதயநிதியினுடைய ஆசைக்காக இந்த தமிழ்நாடு அரசு நடத்துது. மிகவும் ஆபத்தானது, சட்டவிரோதமானது. இப்படி தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக பெரிய தொழில் நிறுவனங்கள்ல இருந்து சிறிய தொழில் நிறுவனங்கள் நிச்சயமாக ஆமா பல லட்சம் ரூபாயிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்று இதை பார்க்க வேண்டியது இருக்கு. மொத்தம் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இதனால வருவாய் கிடைக்க போகிறது என்பதை பற்றி அரசு வாய் திறக்க மறுக்கிறது. எனவே இது வந்து பட்டத்து இளவரசனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து திமுக அரசு ஊதாரி நன்றி இளந்தமிழ் குற்றச்சாட்டோடு நான் நிறைவு செய்கிறேன்.